தனக்காக வாழ பழகிக்கணும். அதே மாதிரி எப்பயுமே நமக்கு இன்னொரு சிந்தனை உண்டு. அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருள் தான் நல்ல பொருள். இப்படி ஒரு சிந்தனை இருக்கும் தெரியுமா? அவங்க வச்சிருக்கிற பைக் தான் நல்ல பைக். அவங்க வச்சிருக்கிற கார் தான் நல்ல கார். என்ன இருந்தாலும் அவங்க வீடு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு இருக்கிற சொந்தக்காரங்க தான் நல்ல சொந்தக்காரங்க. அவங்க மாமியா மாதிரி வருமா? இப்படியே நம்ம பேசுவோம். ஆண்களும் நினைப்பாங்க, இருந்தாலும் அவங்க மனைவி நல்லா படிச்சிருக்காங்க, இவங்க மனைவி நல்லா வேலைக்கு போறாங்க, இவங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம். எல்லாருக்குமே அடுத்தவங்க பொருள் தான் சிறந்த பொருள்னு இருக்குமே தவிர நம்மகிட்ட உள்ள பொருள் சிறந்தது அப்படின்னு நம்ம நம்பவே மாட்டோம். இது நம்மளுடைய இயல்பு. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஒரு 10 நாள் முன்னாடி எங்க வீட்டுக்கு எங்க மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க எங்க பக்கத்து கிராமத்துல இருக்காங்க. அடிக்கடி வந்துட்டு போவாங்க, வந்துட்டு போயிருவாங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அவங்களும் நிம்மதியா இருக்கணும்னா வந்துட்டு போயிடணும். வந்துட்டு இருந்துட்டோம்னா யாருக்கும் நிம்மதி கிடையாது. வந்துட்டு வந்துட்டு போயிருவாங்க. போன தடவை வந்தப்ப என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்கன்ட்டு கேசரி கிண்டுனாங்க. கிச்சன்ல போய் அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன். கேசரி கேசரி கிண்டுனாங்க. என் பொண்ணு மூத்தவ தான். அவ ஹால்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. பையன் 7வது படிக்கிறான். எப்பயுமே இந்த சின்ன பசங்களுக்கு பாட்டி வந்துட்டாங்கன்னு வைங்க, சந்தோஷம் தாங்க முடியாது. அவங்க முந்திய பிடிச்சுக்கிட்டே திரிவாங்க. இவனும் பாட்டி பாட்டி பாட்டின்னு அவங்க பின்னாடியே திரிஞ்சான். அவங்க கேசரி கிண்டும் போது ஏலக்காய், சுகர் என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு உற்சாகமா இருந்தா. முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கேசரி கிண்டி முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிண்ணத்துல கேசரி அள்ளி அவன் கையில கொடுத்து, இது அக்காட்ட கொடுத்துரு அப்படின்னாங்க. வாங்கினவன் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. அப்படியா நீ நினைக்கிற, நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்னான், எனக்கு மட்டும் இவ்வளவுதானா? அக்காவுக்கு கொடுத்துருன்னு சொன்ன உடனே அவளுக்கு மட்டும் இம்புட்டா அப்படின்னா. சரி அப்ப நீயே வச்சுக்கணும், எனக்கு மட்டும் இவ்வளவுதானா அப்படிங்கிறான். கேசரி அதேதான், அளவு அதேதான், தட்டு அதேதான். ஆனா அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்டால் அது ஒசத்தி என்றும், நமக்கு கிடைத்தால் அது தாழ்ச்சி என்றும் நினைக்கிற சிந்தனை நமக்குள்ளே காலங்காலமாக இருக்கிறது. இங்க ராமன் ஒரு காட்சி. ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போய் வச்சுட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்களா? கடத்தி கொண்டு போய் வச்சுட்டார். இப்ப தேடி யார் வர்றான்னா அனுமன் தேடி வர்றார். அனுமனுக்கு சீதை யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ராமர் கூப்பிட்டு சீதை இப்படி இப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர்ணனை பண்றாரு. இப்படி அழகா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி குணமா இருப்பாங்கன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அதை மட்டும் செவி வழி செய்தியா கேட்டுட்டு அனுமன் போறார். கடலை தாண்டுனா ஸ்ரீலங்கான்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் தேடுவோம்னு தேடுறாரு. நேரா ராவணன் அரண்மனைக்கு போறார், விபீஷணன் அரண்மனைக்கு போறார், கும்பகர்ணன் அரண்மனைக்கு போறார், மண்டோதரி இருக்கிற அரண்மனைக்கும் போறார். மண்டோதரினா யாருன்னு தெரியுமில்லமா? ராவணனுடைய மனைவி மண்டோதரி. அவங்க இருக்கிற அரண்மனைக்கு போன அனுமன் குழம்பி போயிட்டானா. என்ன குழப்பம்? இவங்கதான் சீதைன்னு நம்பிட்டான். யார பார்த்து? மண்டோதரிய பார்த்து இவங்கதான் சீதைன்னு அனுமன் நம்பிட்டான். என்ன காரணம்? ராமன் சொன்ன அடையாளம் எல்லாமே அப்படியே பொருந்தி இருக்கு. சீதை எப்படி இருப்பான்னு ராமன் சொன்னாரோ அதே அழகு, அதே குணம், அதே அமைதி மண்டோதரிட்ட இருக்கு. அனுமன் நம்பிட்டான் இதுதான் சீதைன்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு டவுட் வருது, எப்படி ராமனை பிரிஞ்சவங்க இப்படி பட்டு சேலை கட்டி பஞ்சனையில படுத்து தூங்குவாங்க, அதனால இவங்க சீதையா இருக்க முடியாதுன்ட்டு அவன் அசோகவனத்துக்கு தேடி போறான். இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், ராவணன் கிட்டயே ஆல்ரெடி சீதை இருக்காங்க. இருக்காங்களா? மண்டோதரி அப்படியே சீதை மாதிரிதான் இருக்கிறாங்க. அனுமனாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகு, குணம் எல்லாமே சீதை மாதிரியே இருக்காங்க. ஆனா ராவணனுடைய சிந்தனை எங்க போச்சு? இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மனைவியாகிய சீதை மேலதான் ஆசை வந்ததை தவிர தன் வீட்டிலேயே ஒரு சீதை இருக்கிறாள் என்கின்ற சிந்தனை ராவணனுக்கு இல்லை. அது மாதிரிதான் நம்ம வீட்டிலேயே நமக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லா மகிழ்ச்சிகளும் இருந்தாலும் கூட நமக்கான மகிழ்ச்சி வேறு எங்கோ இருக்கிறது என்று நாம் தேடி அலைவதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதி வீணாக போகிறது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒன்னை விட ஒண்ணு பெட்டராவே இருக்கும். கடைசி ஒன்னோட நிறுத்தவே முடியாது. அதுதான் வாழ்க்கையில பெரிய சோகமாயிரும். இது பெருசு அது பெருசுன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே பெருசு இல்லைன்னு ஆயிரும். ஒரு நாள் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு குடும்பத்தோட தங்கி இருந்தது. இந்த குட்டி பாம்புக்கு அப்பா பாம்பு எவ்வளவு வலிமையானவர், அப்பாவை விட யாராவது பெரிய பலசாலி இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த அப்பா பாம்பு கிளம்பி போகும்போது பின்னாடியே இந்த குட்டி பாம்பு வந்திருக்குது. இந்த அப்பா பாம்பு போகும்போது கீரி வந்திருக்கு. கீரியும் பாம்பு பயங்கரமா சண்டை போட்டு கீரி பாம்பை விரட்டி விட்டுருச்சு. அந்த குட்டி பாம்பு பார்த்துருக்கு, நம்ம அப்பாவோட ஒருத்தன் பலசாலி இருக்கான்டா, அவன் தான் இந்த கீரி, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. இந்த கீரி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பூனை வந்து மியாவுன்னு கத்திருக்கு. கீரி பயந்துட்டு ஓடிடுச்சு. சே, கீரியை விட ஒருத்தன் பலசாலி இருக்கான், அவன் தான் பூனை, அவனை போய் பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு நாய் வந்து வள்ளுன்னு சத்தம் கொடுத்துருக்கு. பூனை பயந்து ஓடிடுச்சு. சே, பூனையை விட ஒரு பலசாலி இருக்கான் போல, அவன் தான் நாய், அவனை போய் நம்ம பாராட்டணும்னு பின்னாடியே போயிருக்கு. ஒரு குட்டி பையன் நாய் மேல கல் எடுத்து எறிஞ்சிருக்கான், நாய் ஓடியே போயிடுச்சு. சார் உண்மையில பலசாலினா அந்த பையன் தான், அவனை போய் பாராட்டுவோன்னு அவன் பின்னாடி போயிருக்கு. ஒரு இளைஞன் அவனை கூட்டு சத்துன்னு அடிச்சு, ஏண்டா வாயில்லாத ஜீவன்களை எல்லாம் இப்படி வதைக்க கூடாது, ஒழுங்காரு அப்படின்னு வரட்டி விட்டுருக்கான். சார் இந்த இளைஞன் தாப்பா உண்மையிலே பலசாலி, இவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும், அவனுக்கு முன்னாடி நின்று தம்பி வணக்கம் அப்படின்னு இருக்கு. அவன் ஐயோ பம்பு அப்படின்ட்டு ஓடி இருக்கான், பாம்புன்னு கூட சொல்லப்படாம.
அப்பதான் அது நினைச்சிருக்கு, உலகத்திலே நம்ம அப்பாவோட இவங்கெல்லாம் பலசாலி நினைச்சு வந்தா இவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறானே, அப்ப உலகத்திலே நம்ம தான் பலசாலியா அப்படின்னு நினைச்சிருக்கு. அப்ப ஒன்னை விட இது பெருசா அது பெருசான்னு நம்ம தேடிக்கொண்டே போனோம் என்றால் கடைசி அந்த பெரிய சிறப்பு நமக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை என்றைக்கு நம் மனசு உணர்கிறதோ அன்றைக்கு ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம்.